என் பேர் சிவராமன். நான் வந்துட்டு விஐடி போபால் யூனிவர்சிட்டி படிக்கிறேன். ஃபஸ்ட் இயர் இசிஏ அண்ட் சைபர்நெட்டிக்கில் படிக்கிறேன். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, விஐடி என்ட்ரன்ஸ் அப்ளை பண்ணுறதுக்கு மார்ச் 30 வரைக்கும் இருக்குது. இதுதான் என் ஃபஸ்ட்டு வீடியோ. இப்போ வந்துட்டு நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது என்னென்னு பார்க்கலாம். விஐடி ட்ரிபிள் எக்ஸாம் .ac.in வெப்சைட் போய் ஃபஸ்ட் நம்ம அப்ளை நோ பிடெக் நம்ம பண்ணுறோம்னா பிடெக் அப்ளை பண்ணலாம், எம்டெக் அப்ளை பண்ணலாம், எம்டெக் அப்ளை பண்ணலாம். பிடெக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குது. அதில் வந்துட்டு நம்ம ரேங்கிங் பொறுத்து வரும். பிடெக் என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் மொத்தம் 5 சப்ஜெக்ட் இருக்குது. ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், ஆப்டிடியூட், இங்கிலீஷ். ஃபிசிக்ஸ் வந்துட்டு 40 இருக்கும், கெமிஸ்ட்ரி 35, மேக்ஸ் 35, ஆப்டிடியூட் 5, இங்கிலீஷ் 10. மொத்தம் நமக்கு 125 மார்க்குக்கு இருக்கும். எம்சிக்யூஆர் தான். இதில் நமக்கு என்ன பெனிஃபிட்னா, ஜேஇ மெயின் மாதிரி இல்லை, அமிர்தா மாதிரி இல்லை. இதில் வந்துட்டு நெகட்டிவ் மார்க் இல்லை. இதில் வந்துட்டு எல்லாமே நீங்கள் அட்டன் பண்ணலாம். அந்த அட்டன் பண்ணுறது தப்பானாலும் உங்களுக்கு மார்க் போகுது. அதுதான் இது பெனிஃபிட் ட்ரிபிள் எக்ஸாமில். இதில் வந்து ரேங்கிங் வந்து நம்ம 1.5 லட்சம் பேர் எடுப்பாங்க. அதில் 1 லேக்குள்ளே இருந்துச்சுன்னா விஐடி சென்னை போகலாம், வெள்ளூர் போகலாம், ஆந்திர பிரதேஷ், போபால் 4க்கும் நம்ம வந்துட்டு குவாலிஃபை. ஆனால் 1 லேக்குக்கு மேலே போனால் நம்ம விஐடி போபாலுக்கும் ஆந்திர பிரதேஷ்க்கு மட்டும்தான் குவாலிஃபை. அதனால் நீங்கள் வந்து 1 லேக்குள்ளே இருக்க மாதிரி பார்க்கணும். அதுக்கு எம்சிக்யூஆர் கொஸ்டின் தான். அது சிலபஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அது பார்த்துக்கணும். சிலபஸ் என்னென்னா என்சிஆர்டி புக்கு, அதுக்கப்புறம் ஜேஇ ப்ரிப்பரேஷன் தான். இப்போ நம்ம எக்ஸாம் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த எக்ஸாம் வந்து 2024 படி ஏப்ரல் 19லேருந்து 30 வரைக்கும் நடக்குது. இதில் உங்களுக்கு மார்னிங் ஸ்டார்ட், ஈவினிங் ஸ்டார்ட், ஆஃப்டர்நூன் ஸ்டார்ட், எந்த ஸ்லாட் வேணால் வரலாம். அதனால் நீங்கள் டெய்லியும் உங்களோட இமெயில் ஐடியை ரெஃபர் பண்ணிட்டே இருக்கணும். ஏன்னா விஐடி பொறுத்த வரைக்கும் எல்லாமே இமெயில் தான். அதனால் இமெயில் ஐடி டெய்லி செக் பண்ணுங்கள். இதுக்குன்னு செப்பரேட் இமெயில் ஐடி கொடுத்து இது பண்ணுங்கள். விஐடி என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறது. இந்த வீடியோ வரும்போது நீங்கள் விஐடி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுத போகலாம், எழுதி முடிச்சிடலாம். எழுதி முடிச்சிருந்தீங்கன்னா இப்போ வந்து ஸ்லாப் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அதே மாதிரி டெய்லி நீங்கள் மெயில் செக் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுனோட ரிசல்ட் வந்து உங்களுக்கு அவங்க எப்போ வர்றாங்கன்னு அப்போ தான் உங்களுக்கு தெரியும். இல்லை என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுனவங்க நீங்கள் உடனே நினச்சிடலாம், நம்ம 1 லேக் அபோவ் இருக்கோம், 1 லேக் மேலே இருக்கனால நமக்கு சீட் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிலாம். யாராக இருந்தாலும் நீங்கள் கரெக்டாக ஸ்லாப் சூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சீட் கிடைக்கும். இப்போ நான் சொல்ல போகிறது ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் என்னென்னா, நம்ம விஐடி அட்மிஷன் ப்ராசஸில் தேர்ட் பார்ட்டிஸ் யாருமே இன்வால்வ் ஆக முடியாது. ஏன்னா இது எல்லாமே என்ட்ரன்ஸ் பேஸ்டு எக்ஸாம். அதனால் யாராலையும் நான் உங்களுக்கு சீட்டு வாங்கி தரேன், நான் இப்போ உங்களுக்கு இன்னும் 1 லேக் சேர்த்து கொடுங்க, நான் உங்களுக்கு சீட் வாங்கி தரேன்னா யாராலையும் வாங்கி தர முடியாது. ஏன்னா இது வந்துட்டு என்ட்ரன்ஸ் பேஸ்டு இது யூனிவர்சிட்டி, இது ஒரு ப்ரைவேட் யூனிவர்சிட்டி. எல்லாமே என்ட்ரன்ஸ் பேஸ்டு தான் நடைபெறும். அதனால் விஐடியில் நீங்கள் எவ்வளோ பர்சன்டேஜ் மார்க் வச்சுருக்கீங்களோ, இப்போ 12ல் 60% மேலே இருந்தாவே என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு நீங்கள் எலிஜிபிள். என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் நீங்கள் எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு சீட் அலாட் ஆகும். இப்போ நம்ம கொஞ்சம் ஸ்லாபோட டீட்டெயில்ஸாக பார்க்கலாம். ஸ்லாப் வந்து 5 ஸ்லாப் இருக்குது. அது வந்துட்டு 1 லேக்குள்ளே வந்தால் 4 ஸ்லாப்புக்குள்ளே வரும். 1 லேக் மேலே போனால் 5th ஸ்லாப் தான், அது கன்ஃபார்ம். இப்போ நம்ம 5th ஸ்லாப்பில் இருக்கோம், நம்ம கேட்டகரி ஃபீஸும் 5th கேட்டகரி வரும் அப்படின்னு யாரும் பயப்பட தேவை. அந்தந்த கேம்பஸுக்கு என்னென்ன இது வந்து எந்தெந்த கேட்டகரியில் இருக்குன்னா அப்போ தான் தெரியும். இப்போ வேலூரில் வந்துட்டு 20,000 அந்த 28,000 தான் வந்துட்டு அங்கே ப்ளேஸ் ஆக முடியும். மீதி எல்லாரும் வேறு கேம்பஸில் தான் ப்ளேஸ் ஆக முடியும். அதனால் நீங்கள் வந்துட்டு யாரும் பயப்பட தேவையில்லை. இப்போ 5th கேட்டகரி கிடைச்சிருமோ அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் வந்து போபால் கேம்பஸில் இருந்தாலும் 1st கேட்டகரியில் கிடைக்கிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது, நிறையா டிபார்ட்மெண்ட் இருக்குது. இப்போ வேலூரில் வந்து கொஞ்சம் கோர்ஸ் தான் இருக்கும். அது இதே மாதிரி சென்னையில் கொஞ்சம் கோர்ஸ் இருக்கும், ஆந்திர பிரதேசில் கொஞ்சம் கோர்ஸ் இருக்கும், போபாலில் கொஞ்சம் கோர்ஸ் இருக்கும். இங்கே இருக்க கோர்ஸ் அங்கே இருக்காது, அங்கே இருக்க கோர்ஸ் இங்கே இருக்குது. எல்லா இடத்துலையும் தனித்தனியாக இருக்குது கோர்ஸ். அதனால் நீங்கள் வந்துட்டு எங்கே படித்தாலும் ஒரே வேல்யூ தான். எல்லோரும் சொல்லுவாங்க வேலூர் தான் பெஸ்ட்டு, வெள்ளூர் விட்டு போனோம்னா அது பெஸ்ட்டு கிடையாது. அப்படின்னா 4 கேம்பஸும் இது பெஸ்ட்டு தான். வேலூரில் படித்தீங்கன்னா வேலூரில் வந்து சிஎஸ்சி கோர் இருக்குது. அதே வந்துட்டு விஐடி போபாலில் படித்தீங்கன்னா ஏஎம்எல் இருக்குது. அதே மாதிரி இசிஏ சைபர்நெட்டிக்ஸ்லாம் இருக்குது. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதோ டவுட் இருந்தால் கமெண்ட்டில் போடுங்க. தேங்க்யூ.